அம்மா உணவகத்தை மேம்படுத்தி புதுப்பிக்க முதலமைச்சர் அண்மையில் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது அம்மா உணவகங்களை மேம்படுத்த அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான விவரங்கள். சென்னை மாநகராட்சி பகுதிக்கு உட்பட்ட அம்மா உணவகங்களை மேம்படுத்தி புதுப்பிக்கும் பணிகளுக்கு சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் நிர்வாக அனுமதிக்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அம்மா உணவகத்தை மேம்படுத்தி புதுப்பிக்க உத்தரவிட்டிருந்தார். மண்டல வாரியாக 291 அம்மா உணவகங்கள் ரூபாய் 17.6 கோடி செலவீட்டில் மேம்படுத்தப்படும் என்றும், அதன்படி சென்னை மாநகராட்சியில் திருவொற்றியூர் மண்டலத்தில் 21 அம்மா உணவகங்களும், மணலி மண்டலத்தில் 12, மாதவரம் மண்டலத்தில் 18, தண்டையார்பேட்டை மண்டலத்தில் 29, ராயப்பேட்டை மண்டலத்தில் 29 அம்மா உணவகங்கள் மொத்தம் 109 அம்மா உணவகங்களை 5.9 கோடி ரூபாயில் மதிப்பில் மேம்படுத்த அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய சென்னை மண்டலத்துக்கு உட்பட்ட 101 அம்மா உணவகங்களை 6.79 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னைக்கு உட்பட்ட வலசரவாக்கம் மண்டலத்தில் 15 அம்மா உணவகங்களும், ஆலந்தூர் 16 அம்மா உணவகங்களும், அடையாறில் 16, பெருங்குடியில் 18, சோழிங்கநல்லூரில் 16 என 81 அம்மா உணவகங்களை 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.